எல்லாருக்கும் வணக்கம். லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரி. இது என்னோட அஃபிஷியலி இது ஃபஸ்ட்டு படம். ரொம்ப நாளாக மீட் பண்ணோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஐ திங்க் இந்த டீசர் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாரையும் மீட் பண்ணி டீசர் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு கமர்ஷியல் ஹாரர் படம். லைக் எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். அதாவது காமெடி இருக்குது, யோகி பாபு த்ரூ அவுட் ப்ளே பண்ணுறாரு படத்தில். நெக்ஸ்ட்டு லவ் இருக்குது. ஸோ ஜெய் அஞ்சலி ஒரு பேர் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜெய் ஜனனி ஐயர் ஒரு பேர் ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் ஹாரர் இருக்குது. ஸோ ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே இது இருக்குது. ஸோ சார் படத்தில் வந்து ஜெய் வந்து ஒரு பலூன் செல்லர். ஸோ அதுக்கப்புறம் அந்த பலூன் எப்படி ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு பேய் படத்தில் ஜென்ரலாக ஒரு காற்றடிச்ச அப்புறம் பேய் வரும். அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து பலூனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஒரு ஹாரர் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி பலூன் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட்டாக அது பலூனை யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் டைட்டில் பலூன் கொஞ்சம் கேட்சியாக இருக்கணும், கிட்ஸ் கிட்ட போய் சேரணும், ஃபேமிலி கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த டைட்டில் ப்ளஸ் அந்த கதையே. ஆமாம் சார், ஆமாம். அது தண்ணி வரும். ஸோ அவ்வளோ ப்ளே பண்ணியிருக்க மாட்டோம். இது ஒரு சின்ன, அது மெயினாக என்னென்னா ஒரு பலூன் செல்லரோட கதை. ஸோ அதனால அந்த பலூன் அப்படின்னு டைட்டில் வச்சுட்டோம். இல்லை சார், இதுக்கு முன்னாடி ஒரு டெலிஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது அது ஷார்ட் ஃபிலிமாக ஆரம்பிச்சு, அப்புறம் டெலிஃபிலிமாக ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே தேட்டரில் மட்டும் ஃபீச்சர் ஃபிலிமாக ரிலீஸ் பண்ணோம். அது ஒரு 3 வருஷம் ட்ராவல் ஆச்சு. ஸோ அப்போ ஸ்டேஜ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இது நான் அஃபிஷியலி இது என்னோட ஃபஸ்ட்டு டெபியூட் கிடையாது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேடையில் நான் சொல்லியிருந்தேன், ஐ மீன் ஆடியோ லான்ச்சில். ஸோ அதனால அஃபிஷியலாக இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அப்படின்ட்டு. சார் நிஜத்தில் லவ்வர்ஸான்னு என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் நானும் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ பீரியடிங் 1989 ஒரு கதைக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் ஜனனி ஐயரும் ஜெய்யும் இருக்காங்க. அது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும். அது நானே சொல்ல முடியாது சார், நீங்கள் படம் பார்த்து நீங்களே தான். சார் ஏதாவது அதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காமெடி ஓரியன்டாகவே போயிடும். இல்லை வெறும் ஹாரர் வந்து தமிழில் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஒன்றும் காமெடியாகவே தான் நிறைய வந்து அந்த எப்படி சொல்கிறது, வாரத்துக்கு ஒரு படம் வந்துச்சுன்னா அது காமெடி பேய் படமாக இருக்கும். ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸும் சொல்ல முடியாது. யூஸ்வலாக வர்றது தான், விஷுவல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அது கதையாக பார்க்கும்போது அதை விட ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு இயக்குனரோட லைஃப் ஸ்டோரி சார். அவர் ஒரு படம் எடுக்க, அவருக்கு வந்து ஹாரர் படம் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பட் அவர் ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அவரால் அந்த ஹாரர் படம் எடுக்க முடியுமா, அதில் என்னென்ன அவர் கஷ்டப்படுறாரு, அவரோட லைஃப்பில் என்னென்ன கஷ்டம் இருக்குது, எதனால் அப்புறம் லாஸ்ட்டாக ஹாரர் படம் எடுக்க முயற்சி பண்ணுறாரு, அதுதான் சார். அதை எடுத்து முடிக்கிறாரா, இல்லை அது நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்து அவர் லைஃபே டெஸ்ட்ராய் ஆகுதான்றது தான் சார். கொஞ்சம் உரு படம் மாட்டம் இருக்குமா? உரு படம் நான் என்ன பார்க்கல சார். அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்காது. இல்லை நான் பார்க்கல சார். எனக்கு ஜெய்யும் அஞ்சலியும் ப்ளே பண்ணுறாங்க, பேரா ப்ளே பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு கதை எழுதுறதுக்காக கொடைக்கானல் போகிறாங்க. அங்கே இவங்க என்னென்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் சார். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறது, ஆகஸ்ட் செப்டம்பரில் ஒரு டேட் பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த டேட்ஸ் அந்த டைமில் எந்த படங்கள் அந்த இதை வச்சு தான் சார் ட்ரை பண்ணுறோம். பைலிங்குவல் மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் தெலுங்கு டைரக்ட் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் கொடைக்கானல் சார், சென்னையின் கொடைக்கானல்.